பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியாவுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது. அந்த ஆர்டரில் ஒரு ஃபாரின் டிஷ்ஷு செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு இங்கே பாக்கியாவுக்கு தெரியாது. சொல்லப்போனால் பாக்கியா கிச்சனில் அந்தளவுக்கு குக்கும் இல்லை. இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவுமே டென்ஷனாக இருக்குது. பெரிய ஆர்டரு, இந்த ஆர்டர் மட்டும் நமக்கு கிடச்சி நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோன்னா நாம் நினச்சதை விட நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அதோட நிறைய கஸ்டமர் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க கேட்குற மாதிரி டிஷ்ஷை எப்படி செய்யுதுன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே பாக்கியா வீட்டில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போது யதார்த்தமாக அந்த கோபி டக்குன்னு ஒரு யோசனை சொல்கிறாரு. இதுக்கே எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க, அந்த டிஷ்ஷை செய்கிற ஒரு குக்கை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து அந்த குக்கை வச்சு அந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ஆர்டரை முடிச்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு இங்கே கோபி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டவுடனே இங்கே பாக்கியா அப்படியே அமைதியாக இருக்காங்க. உடனே ஜெனி சொல்கிறாங்க, ஆண்டி அங்கிள் சொல்கிறதும் நல்ல ஐடியா தான். நாம் ஏன் இந்த ஒரு ஆர்டருக்காக, இந்த ஒரு டிஷ்ஷுக்காக அந்த ஆர்டரை விடணும்? அங்கிள் சொல்கிற மாதிரி ஒரு குக்கை நம்ம ஒரு நாள் வாடகைக்கு ரெடி பண்ணி அந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாம். மற்ற ஐட்டத்தெல்லாம் நம்ம குக்கை வச்சு எப்போதும் நம்ம செஞ்சிடலாம் ஆண்டி. அதனால் நமக்கும் இந்த ஆர்டரு கைவிட்டு போகாதில்ல அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியாவும் சரி ஜெனி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இங்கே பாக்கியா மனசு ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் இருந்தால் இந்த ஈஸ்வரியா தவிர கோபிக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், கோபி திருந்திட்டான் மாறிட்டான்னு சும்மா நம்மளை போட்டு டென்ஷன் ஆக்குறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியா பார்க்குக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அதை பார்த்த இனியா, அம்மா எங்கேம்மா போகிற அப்படின்னு கேட்க, ஏன் இனியா, ஏன் நான் எங்கே போகணும் மட்டும் சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா இப்போ கோவப்படுற, நான் ஜென்ரதானமாக கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் மனசு ஒரு மாதிரி இருக்குது, பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்பி போகிறாங்க. உடனே இங்கே இனியா, டாடி நம்ம பக்கத்தில் ஒரு பார்க்குக்கு அங்கே போவோமா அப்படின்னு கேட்க, கோபி உடனே ஏன் இனியாம்மா, ஏம்மா அங்கே போகணும் திடீர்னு? டாடி நீங்கள் வாங்க டாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே செலியனும் இனியா ஈஸ்வரி 3 பேரும் சேர்ந்து கோபி அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கும் போகிறாங்க. பார்த்தா அந்த பார்க்கில் பாக்கியா தனியாக இதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வாழ்க்கை ஏன் தான் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே, நாம் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஒருவேளை நம்மளுடைய அம்மா அப்பா யாருக்காதுன்னா பாவம் பண்ணியிருப்பாங்களா? அதனால தான் இப்படி கஷ்டப்படுறோமா அப்படிங்கிற மாதிரி பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இனியா சொல்கிறாங்க, டாடி அம்மாவுக்கு உங்கள் மேலே கோபம் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல கோபி உடனே, கண்டிப்பாக இனியம்மா என் மேலே கோபம் இருக்கும் தான், ஏன்னா நான் செய்யக்கூடாத பாவத்தை பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லவும், சரி டாடி அதுக்காக நீங்கள் விலகி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை டாடி, நீங்கள் அம்மாட்ட போயிட்டு பேசுங்க டாடி, போங்க டாடி அப்படின்னு இனி அங்கே அமுச்சு விட்றாங்க. கோபியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பக்கத்தில் உட்காடுறாங்க. பாக்கியா உடனே கோபியை பார்த்ததும் அங்கேருந்து ஏஞ்சிருக்க ட்ரை பண்ணுறாங்க. உடனே கோபி, பாக்கியா போகாத, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், இங்கே உட்காரு அப்படின்னு சொல்ல, பாக்கியா உடனே என்ன பேச போகிறீங்க, என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாக்கியா, இது மாதிரி நான் உனக்கு பண்ணக்கூடாத துரோகத்தை நான் பண்ணிட்டேன், உண்மையிலேயே இது மன்னிக்க முடியாத துரோகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்போது இப்படி அனுபவிச்சிட்ருக்கேன், இனிமேலும் என்னால் உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்ல, யாருங்க சொன்னால் தொல்லை இருக்காதுன்னு? அதான் தொல்லை கொடுத்துட்ருக்கீங்களே, என் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என் முன்னாடியே நீங்கள் பண்ணுற ஒன்றுத்தையும் பார்க்கும்போது எனக்கு மனசு இப்படி வலிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா நீ இப்போ இருக்கிற மாதிரி முன்னாடி இல்லை, நீ இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறுவேன்னு எனக்கு தெரியாது, உனக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாது பாக்கியா, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பாக்கியா கேட்க, கண்டிப்பாக சொல்கிறேன் பாக்கியா, உண்மையை சொல்கிறேன், தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட்டு போயிருக்கே மாட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்ல, ஓ அப்போது தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டீங்க, இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு பாக்கியா கேட்க, கோபி ஒன்று என்ன பாக்கியா இதெல்லாம் இருக்குது உண்மையா அதுதானே அப்படின்னு சொல்லவும், பாக்கியா ஒன்று ஏங்க ஒரு பொண்ணை உங்களை எப்படி பார்த்துக்கலான்னு பாருங்கள், ஆனால் நீங்களாவே இந்த பாக்கியா ஒன்றுத்துக்கு உதவ மாட்டா, இவன் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்களாக முடிவு எடுத்துட்டு நீங்களாக எதுவானு பண்ணலாம், ஆனால் நான் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனோம், நீங்கள் தூக்கி போட்டால் நான் தூங்கி ஓடிடணும், நீங்கள் திரும்ப கூப்பிட்டா நான் உடனே ஓடி வரணும், நான் என்ன நீங்கள் கசிக்க போட்டால் கசங்கத்துக்கு டிஷ்யூ பேப்பரா, இல்லை திரும்ப காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நான் வேறு எதுவும் கடலில் வைக்கிற பொருளா? என் மனசை நீங்கள் சுக்குநூறாக உடச்சிட்டிங்க, உங்களை நான் காப்பாற்றினதுக்கு காரணமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் காப்பாற்றினேன், ஆனால்
ஏன்டா அவரை காப்பாற்றணும்னு என்னைய யோசிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல கோபி ஒன்று, என்ன பாக்கியா அப்போ என்னை மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்க, எதுக்குங்க நான் அவளை மன்னிக்கணும்? உங்களை மன்னிக்க முதல்ல நான் யார்? நான் முதல்ல உங்கள் மனைவியாக இருந்தேன். அப்போது நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருந்து அப்போது ராதிகா கூட நான் பழகிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒருவேளை மன்னிக்க வாய்ப்பு இருக்கும். நான் அப்போ உங்கள் மனைவியாக இருந்தேன். ஆனால் இப்போ தான் நான் உங்கள் மனைவி கிடையாது. அந்த பதவியை நீங்கள் என்னை ஏமாற்றி பிடுங்கிட்டீங்க. உங்கள் மனைவிங்கிறது உங்கள் ராதிகா தான். அதனால் நீங்கள் இந்த மன்னிப்பெல்லாம் போய் உங்கள் மனைவி ராதிகாட்ட கேளுங்க, அவங்க வேணால் மன்னிப்பாங்க. நான் அவங்கள மன்னிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு முதல்ல யாருமே கிடையாதுங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல, என்ன பாக்கியா இப்போ இதான் முடிவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, என்னுடைய முடிவே வேறு. என்னுடைய முடிவு என்னென்னா, நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலைங்க, சுத்தமாக பிடிக்கல. என் நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துட்ருக்கீங்க. ஏதோ உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்போ திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களோ அப்போவே என் நிம்மதி ஃபுல்லாக போயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மனைவி ராதிகா கூட போய் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம்னு எங்கள் எல்லோரும் தூக்கி போட்டு போனீங்க. நான் அதுக்காக என் பிள்ளைங்களை பார்க்க வேணான்னு சொல்ல. என் பிள்ளைங்களை பாருங்கள், எப்போ பிடிக்குதோ வந்து பாருங்கள். ஆனால் இங்கே இருக்காதீங்க, அது எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு பாக்கியா கோபிக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. கோபி அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. கோபி யோசிக்கிறாரு, நாம் பாக்கியாவுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம் இருந்தோம். ஆனால் இந்த பாக்கியாவுக்கு நல்லது போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாக்கியாவுக்கு நாம் இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு படுத்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் பாக்கியை விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு கோபி முடிவு பண்ணுறாரு. சரின்னு அந்த பார்க்லேருந்து வீட்டுக்கு போனதும் இங்கே இனியா, செலியன், அப்புறம் ஈஸ்வரி எல்லோரும் கேட்குறாங்க, பாக்கி என்னப்பா சொன்னான் அப்படின்னு கேட்க, ஒன்றும் சொல்லாமல் பாக்கியா அப்படின்னு கோபி சமாளிச்சுறாரு. அதுக்கப்புறமா தயங்கி இங்கே ராதிகா வீட்டுக்கு போகிறாரு. ராதிகா வீட்டுக்கு வர கோபியை பார்த்து, இங்கே கமலா, மாப்பிள்ளை வந்துட்டிங்களா? நல்ல வேலை மாப்பிள்ளை, இப்பயாச்சும் உங்களுக்கு அவங்கள பற்றி புரிஞ்சுது. உங்களுக்கு இதுதான் மாப்பிள்ளை நல்ல வீடு, வாங்க மாப்பிள்ளை உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. ராதிகா முதல்ல கோபியை பார்த்தோன்னே, கோபி வந்துட்டிங்களா? இப்பயாச்சும் அவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாங்க கோபின்னு கோபியை உட்கார வைக்கிறாரு. ராதிகா, என்னாச்சு கோபி, அங்கே எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை ராதிகா, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ராதிகா உடனே கேட்குறாங்க, இல்லை கோபி, நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா பிள்ளைங்க பாக்கியா தானே முக்கியன்னு போனீங்க, அப்புறம் எப்படி இங்கே வந்தீங்க? உண்மையை சொல்லுங்க கோபி, என்னாச்சு, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, கோபி ஒன்று, இல்லை ராதிகா, பாக்கியா தான் சொன்னான், இது மாதிரி இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, உங்களை பார்த்தாலே எனக்கு பழசாக ஞாபகம் வருது, மன வருஷம் இருக்குது, உங்களால் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொன்னான். ராதிகா கூட போய் சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னான். அதான் சேர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ராதிகா உடனே, ஓ அப்படியா கோபி, அதானே பார்த்தேன். அப்போது உங்களுக்கு என் மேலேயோ மயோ மேலேயோ துளி கூட பாசம் இல்லைல்ல? உண்மையை நீங்களே இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போது உங்கள் மனைவி பாக்கியா ஆசைப்பட்டதுனால தான் நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க, அப்படி தானே கோபி? ஏன் கோபி, மயோ உங்களுக்கு ஒரு பிள்ளை தானே, மயோ உங்களை டேடி தானே கூப்பிட்டா, ஆனால் அவளை பற்றி கூட யோசிக்கவே இல்லைல்ல கொஞ்சம் கூட. உங்கள் பிள்ளை இனியா வந்து பேசினவுடனே மனசு மாதிரி அப்படியே போயிட்டீங்க. சே, என்ன மனுஷன் கோபி நீங்கள். உங்களை மயோ அப்பாவை நினச்சா, ஆனால் அதுக்கு நீங்கள் சுத்தமாக தகுதி இல்லைன்னு நிரூபிச்சிட்டிங்க கோபி. ஏன் பாக்கியா வேண்டான்னு சொன்னால் நான் உங்களை ஏற்றுக்கணுமா? இங்கே பாருங்க கோபி, இப்போ சொல்கிறேன், இதுதான் என்னோடய முடிவு. எனக்கு நீங்கள் தேவையில்லை, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டோட வெளியே போங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, கமலா உடனே, ராதிகா மாப்பிள்ளை எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம், நீ வாய மூடுமா, இது என்னுடைய வாழ்க்கை, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போது பாக்கியா சொன்னான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க. நாளைக்கு பாக்கியா மனசு மாதிரி உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா என்னையும் என் குழந்தைய விட்டுட்டு பாக்கியா பண்ணி போயிடுவீங்க. இது ஒரு பொழப்பா கோபி? இந்த பொழப்புக்கு நான் தனியாகவே வாழ்கிறது நல்லது. இங்கே இருந்தாலும் பாக்கியாவை பழி வந்து நினைக்க போகிறீங்க. இப்போ பாக்கியா சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு என் கூட வாழ வந்திருக்கீங்க. ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் பாக்கியா போக மாட்டாங்க. எனக்கு நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லி இங்கே ராதிகாவும் கோபியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. கோபிக்கு என்ன பண்ண தெரியாமல் திரும்பவும் தெருவில் வந்துன்னு யோசிச்சுட்டு இருக்காரு கோபி.